டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறையால் 9 முறை சம்மன் அனுப்பிய நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2 மணி நேரத்திற்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் சோதனையை தொடங்கினர். இந்நிலையில் 10வது முறையாக சம்மன் அனுப்ப சென்றிருக்கக்கூடியதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி தொண்டர்கள் அவரது இல்லத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொண்டர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதேபோல அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை கண்டித்து அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் அந்த அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வெளியே இப்போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மிக முக்கியமாக இன்று அந்த 10வது முறையாக சம்மன் வழங்குவதற்கு அமலாக்கத்துறை வந்த உடனேயே ஆம் ஆத்மியிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அவர் மீது இந்த கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவும் இன்று இரவுக்குள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றுதான் ஆம் ஆத்மி கட்சி வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது அமலாக்கத்துறையானது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த அமலாக்கத்துறையின் அலுவலகத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணை மேற்கொள்ளப்படும். இனி இந்த உச்சநீதிமன்றம் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவை விசாரித்து அவருக்கு என்ன ஒரு தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாம் இது குறித்து பார்த்திருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படும் நடவடிக்கை. அதாவது இந்த வருகின்ற தேர்தலில் தான் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே பாஜக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதனால்தான் தான் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று தொடர்ந்து கூறி வந்தார். இது தொடர்பாக அவர் நீதிமன்றங்களையும் அவர் நாடி வந்தார். இன்று கூட டெல்லி உயர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் அதற்கு எந்த ஒரு தடையும் தங்களால் வழங்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தது. அதாவது அந்த தீர்ப்பு வெளியான குறைந்தது ஒரு 2-3 மணி நேரங்களிலேயே அமலாக்கத்துறையினர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வந்து அவருக்கு 10வது முறையாக சம்மன் வழங்கி அங்கு அவர் வீட்டில் ஒரு சர்ச்சும் நடத்தி அந்த சர்ச்சுக்கு பிறகு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு இன்று இரவு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பை வழங்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சிபு சோரனும் அதாவது ஜார்க்கண்ட் முதல்வர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர் தற்போது சிறையில் இருக்கிறார். தற்போது டெல்லி முதல்வர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மதுபான கொள்கை வழக்கில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 2 டெல்லி அமைச்சர்கள், அதாவது ஆம் ஆத்மியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் மற்றும் ஒரு எம்பி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்கள்